மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை உதகையில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் இன்று முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் துவங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள சிறப்பு மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட திறந்தவெளி மைதானத்தில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் இன்று துவங்கியது. இப்போட்டிகளை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். இப்போட்டிகளில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற நிலையில் கால்பந்து, வாலிபால், கூடைப்பந்து, பேட்மிண்டன் ஆகிய போட்டிகள் நடைபெற்றது. முதலமைச்சர் கோப்பைக்கான துவக்க நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலர் இந்திரா உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வாணியம்பாடி அருகே வீட்டிலிருந்து தண்ணீர் தொட்டியில் தவறு விழுந்து 2.5 வயது குழந்தை உயிரிழந்தது தொடர்பாக நகர போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் தமிழரசியின் 2.5 வயது மகன் சர்வேஸ்வரன் எதிர்பாராத விதமாக வீட்டின் உள்ளே கட்டப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். நகர காவல்துறையினர் குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததோடு மேலும் இது தொடர்பாக நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான போட்டிகள் தொடக்க விழா பாளையங்கோட்டை வ.உ.சி. உள்விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், மேயர் ராமகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சபாநாயகர் அப்பாவு, ஒரு விழாவில் நான் ஏதோ ஒரு கருத்தை சொல்லியதாக அதிமுக வழக்கறிஞர் ஒருவர் வழக்கு பதிவு செய்துள்ளார். அது சம்பந்தமான எந்தவிதமான சம்பளம் தனக்கு இதுவரை வரவில்லை. தான் நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியவன். தன் வழக்கறிஞர் ஆலோசனைப்படி வருகின்ற 13ஆம் தேதி நீதிமன்ற சம்மன் வந்தாலும் வராவிட்டாலும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராவேன் என்று தெரிவித்தார். அதாவது நான் ஒரு கருத்தை சொன்னதாக அதிமுக வழக்கறிஞர் ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு எம்எல்ஏ எம்பிஸ் நீதிமன்றத்தில் நேற்று வாய்தா போடப்பட்டது. ஏற்கனவே 9ஆம் தேதி வாய்தாவுக்கு சென்னையில் நம்முடைய சட்டப்பேரவை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உதவியாளர்கிட்டெல்லாம் சமன் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டதில் அங்கே வரல அப்படின்றாங்க. அதே போல நம்ம தமிழகத்தில் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது பால் உற்பத்தி அதிகரித்திருப்பதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் வேலூரில் பேட்டியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அருகே பால்வள மேம்பாட்டு தேசிய திட்டத்தின் கீழ் சுமார் 17 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பால் குளிரூட்டும் மையத்தை மாநில பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் இன்று திறந்து வைத்தார். அதன் பின்னர் மூலிகை தோட்டத்திற்கு கால்நடைகளுக்கான மூலிகை செடிகளையும் அவர் நட்டு வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கால்நடை மருத்துவ சேவையை விரிவுபடுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதுவரை பால்வளத்துறை வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகமான பால் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். இப்போது நாங்கள் விவசாயிகளுக்கு இன்புட் சர்வீசஸ், அதாவது அவர்களுக்கு கால்நடைகளை பெருக்குவதற்கும் கால்நடைகளை சிறந்த முறையில் வளர்ப்பதற்கும் தேவையான சேவைகள் வழங்குகின்றோம். அதுபோல் ஃபாடர், அது தீவனம் உற்பத்தியை பெருக்குவதற்கு அந்தந்த பகுதிகளில் அந்த மண்ணுக்கு ஏற்றபடி என்னென்ன தீவனங்கள் வருமோ அவற்றுடைய மாதிரி பண்ணைகள் ஆவினிக்கக்கூடிய இடங்கள்லாம் நிறுவியிருக்கோம். அதை பார்த்து அவர்களுக்கு விதை போன்றவற்றையும் கொடுத்து வருகின்றோம். இன்னும் கால்நடை சேவைகள், மருத்துவ சேவை போன்றவற்றையும் நாங்கள் விரிவுபடுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக பால் உற்பத்தி இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதிக்கு வந்த மத்திய இணையமைச்சர் எல்முருகன் முன்னதாக காட்டேரி பகுதியில் உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தார். பின்பு குன்னூர் தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர், உலக நாடுகளிலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்றும் தற்போது 10 கோடி உறுப்பினர்கள் கட்சியில் உள்ளதாகவும் தமிழகத்தில் 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இருப்பதாகவும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியினை இளைஞர் நலன் மற்றும் சிவகங்கை மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியினை
இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். பின்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் நடைபெற்ற அதிகாரிகளின் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றார். முன்னதாக சிவகங்கை மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள நீரிழிவு நோய் பிரிவின் 3ஆம் தளத்தில் மாநகராட்சி ஊழியர்கள் முழு உடல் பரிசோதனை செய்யப்படுவதை பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக இன்று 30 மாநகராட்சி பணியாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து வகையான பணியாளர்களான 11,931 பணியாளர்களுக்கு இரத்த கொழுப்பு, சிறுநீரக இரத்த பரிசோதனை, தைராய்டு பரிசோதனை உள்ளிட்ட 16 வகையான பரிசோதனைகள் செய்யப்பட உள்ளதாகவும், கூடுதல் சிகிச்சை தேவைப்பட்டால் அரசின் திட்டங்கள் மூலம் ஒன்றிணைத்து சிகிச்சை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். பல்வேறு வகையான பரிசோதனைகள் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் மேற்கொள்ளப்படும். முக்கியமாக பெண்களுக்கு 35 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் என்பது ஏற்படுகிறது. பெண்களுக்காக முக்கியமாக இந்த கர்ப்ப நோயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பரிசோதனைகளும் இங்கு மேற்கொள்ள இருக்கின்றனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்குள் இந்த பரிசோதனைகள் முழுவதுமாக நடைபெறும். தொடர்ந்து அவர்களுக்கு மக்களை தேடி மருத்துவ முறையில் தொடர்ந்து அவர்களுக்கு பிபி, சுகர் டேப்லெட் வழங்க வேண்டிய சூழல் இருந்தால் அதுவும் அவர்களுடன் இணைக்கப்பட்டு வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியின் முக்கிய நிகழ்விற்காக கொடைக்கானல் சென்றிருந்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இந்நிகழ்வில் தமிழ்நாடு முதல்வரின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். அதில் ஜாபுல் என்ற எலக்ட்ரிக்கல் பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அமைய உள்ளதாகவும், இத்திட்டத்தின் மூலம் 5,000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும், அதிகப்படியாக பெண்களுக்கு வேலைவாய்ப்பு இதில் கிடைக்கும் என்று தெரிவித்தார். மேலும் மதம் சார்ந்து கல்விக்குள் எந்த விஷயமும் கலக்கக்கூடாது, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்று பேட்டியளித்தார். இது திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மணப்பாறையில் அமைய இருக்கின்ற சிப்காட்டில் இது அமைய இருக்கின்றது. கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்ற விதமாக, குறிப்பாக பெண்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பு உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கிறது. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீபெரும்புதூராக இருந்தாலும் சரி, ஒசூராக, இதனால ஒரு கிளஸ்டர்ஸாக இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு மைய பகுதியாக இருக்கின்ற திருச்சியில் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளியிட்டிருக்காங்க. அப்படியே அது திருச்சி மாவட்டத்துக்கு காரணங்கள் மிக மகிழ்ச்சி. திருச்சி மாவட்டத்துக்காரங்க மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதனுடைய இம்பேக்ட் எங்கெங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கலை சார்ந்திருக்கின்ற, கரூரை சார்ந்திருக்கின்ற, புதுக்கோட்டை சார்ந்திருக்கின்ற, திருச்சியை சார்ந்திருக்கின்ற, தஞ்சாவூரை சார்ந்திருக்கின்ற இந்த இவங்களுக்கெல்லாம் சென்டர் பாயிண்டாக வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் நோக்கி வந்த காரும், திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலிலிருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் பயங்கர விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 2 காரிலும் பயணித்த கிருஷ்ணகுமார், ராஜாராமன், நடராஜன், தேன்மொழி, வீரப்பன் உள்ளிட்ட 9 பேர் படுகாயமடைந்தனர். விபத்தில் சிக்கியவர்களை திருவிடைமருதூர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருவிடைமருதூர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி செய்து மேல் சிகிச்சைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் 21,000 விநாயகர் சிலைகளுடன் கூடிய 18ஆம் ஆண்டு விநாயகர் கண்காட்சி கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள கண்காட்சியில் தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை உள்ளிட்டவற்றால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சியை இன்று தமிழக ஆளுநர் RN நேரில் சென்று பார்வையிட்டார். முன்னதாக ஆளுநர் வருகையொட்டி சிட்லப்பாக்கம் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.